லேட்டாக இருந்துட்டேன்னா அதனால் இப்போ தான் டீ போட்டுருக்கேன். மதியத்துக்கு வந்து சாம்பார் சாதம் செய்யலான்னு இருக்கேன். ஆல்ரெடி பச்சரிசி ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு ஒரு டம்ளர், அதை வந்து ஊற வச்சுட்டு காலையில் டிஃபன் வந்து உப்புமா, நம்ம 2 பேருக்கு உப்புமா செஞ்சு வச்சுட்டு சாம்பார் சாதம் செய்யணும். கண்டென்ட் போட்டு கூட எனக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்லை. நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த ஜூன் வந்துன்னா பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. 2022 போட்டேன். நானும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கிற வாட்ச் ஹவர்ஸ் ஏறி போன வருஷம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் ஏறிட்டே இருந்துச்சு. சரி எப்படியே நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக மானிட்டைஸாக இல்லை. அது வந்து அப்படியே குறைஞ்சே போயிடுச்சு. அந்த வாட்ச் ஹவர்ஸ் ஒன் இயர்க்குள்ளே வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆகணுமா. 1 இயர் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்படியே குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் ஒரு லக்குங்க. இதெல்லாம் லக்கு இருக்கணும். ஆக்சுவலி அது என்கிட்ட சுத்தமாக கிடையாது. அவ்வளோ க்ளோஸ் பண்ணுமா? இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் வந்து நாங்கள் ரிப்ளை பண்ண முடியும். சின்ன சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதில் நிறைய வெஜிடபிள்லாம் போடலாம். ஆனால் பசங்க வந்து காய்கறிலாம் போட்டால் அப்படியே ஒதுக்குறாங்க. அதனால் வந்து வெஜிடபிள் இல்லாமல் தான் செய்யணும். சும்மா ஒரு பசிக்கு எதுவும் ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் அனலில் எதுவுமே செய்ய முடியலங்க. காலையிலே வேலையை முடிச்சுட்டேன்னு வச்சுக்கிங்களேன், ஈஸியாகிடும் சமையல் வேலை. இப்போ லீவு நாளில் வந்து நம்ம லேட்டாகவே எழுந்திருக்கோமா, லேட்டாகவே செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வயிறு ஒன்று இருக்குது, அடிக்கடி பசி வடை எடுக்குமே நம்மளுக்கு. அதனால் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஆமாம், அவிச்ச முட்டை வெங்காயம் போட்டுச்சு. சரிம்மா சரிங்க. எங்கே நம்ம இங்கே வந்தாச்சு. கலரி போட்டு அதையும் கலரி வச்சு பூண்டு, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டிருக்கேன். அதையும் கலரிக்கலாம். வேகட்டும். அதுக்கப்புறம் விசில் போடலாம். தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். இப்போவே நம்ம விசில் போட்டோன்னா மேலெல்லாம் பொங்கி வெளைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், வேகட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெந்திருக்கு. எப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சாம்பார் பொடி. ஸ்பூன் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் வேண்டாம். கடம்பா மீன் விற்கிறாங்க, வாங்கலாம்னு பார்த்தா வாங்கி இப்போ செய்கிறது. நாளைக்கு வேறு வந்து தமிழ் வருஷப்பிறப்பு. ஸோ அதனால் நம்ம நான்வெஜ் செய்ய மாட்டோம். சாமி கும்பிடணும் வேறு. நல்லா கலரி விட்டுக்கலாம். சைடிஷ் வந்து முட்டை, அவிச்ச முட்டையில் இப்போ மசாலா தண்ணி இருக்கேன். அது கொஞ்சம் எவ்வளோ தான். பொண்ணு வந்து வெறும் முட்டையாக கேட்டாள், இந்த மாதிரி காரம் வேணான்ட்டு. அதனால் அவளுக்கு வந்து செய்யலை. அவளுக்கு வெறும் அவிச்ச முட்டை விட்டாச்சு.
வந்து வறுக்கும் போது வெடிக்குங்க இது. ரெடி ஆயாச்சு. இதை தூக்கி இப்படி ஓரம் வச்சிடுவோம். ஓரம் வச்சிடுவோம். என்னம்மா இன்னும் விசில் போக மாட்டேங்குது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சோ, குழந்தைக்கு பசி எடுக்குதோ. வெந்து போயிடுச்சு. இங்கே பாருங்க, நல்லா குழ ரெடி ஆகிடுச்சா. இப்போ இதை வந்து தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா நான் வெஜிடபிள் எதுவுமே போடலை, வெறும் தாளித்து மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா பசங்க வெஜிடபிள் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் 3 பேர் வரைக்கும் தான், நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் பண்ணிட வேண்டியதுதான். வா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை தாளிக்க போகிறோம். ஆமாம், தண்ணியில் விளையாடிட்டு இருக்கேன். தாளிச்சிடலாம். அம்மா போமா, அப்படி போமா, தண்ணியில் விளையாடாதம்மா. இப்போ தான் தலை குளிச்சிங்க, ஐஸ்கிரீம் வர சாப்பிட்டீங்க, அதனால் தண்ணியில் விளையாடக்கூடாது. போங்கம்மா. கொஞ்சமாக குழம்பு தாளிக்கிற எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் வைக்கலாம். ஸ்லோவில் இருக்கட்டும். சாம்பார் சாதத்துக்கு நெய் இல்லாம இல்லையா? பாருங்க, கொஞ்சம் நெய் விட்டாச்சு. பக்கத்தில் ஆக்சுவலாக காற்று இல்லைன்னு சொல்லிட்டு கதவு தந்து வச்சுருக்கேன்னா பக்கத்தில் ஒரு சத்தம், டிஸ்டர்பன்ஸ். அது நம்ம தடுக்க முடியாது. ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் அவங்க பேசுகிறேன்னுவாங்க. ஸோ கடுகு போட்டாச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டாச்சு. ஆகிட்டே இருக்குமா? கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டாச்சு. குழந்தை பசியில் இருக்கிறா. இப்போ தான் உப்புமா சாப்பிட்டாங்க அவங்க, குளிச்சுட்டாங்களே, அதனால் பசி இருக்குது. ஆமாம், கொஞ்சமாக வெங்காயமும் போட்டாச்சு. தாளிச்சாச்சா? இப்போ நம்ம அதை கொட்டிடலாம். இப்போ இதையும் கலரிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம்.
இப்போது 2 நிமிஷம் சிம்மில் வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் அந்த புளி தண்ணிலாம் போய் கரையிடும். ஆயிடுச்சுங்க, 2 நிமிஷம் தான். இங்கே பாருங்கள், தலைன்னு சாம்பார் சாதம் ரெடி. எந்த ஒரு காய்கறியும் போடாமல் ஒரு பசிக்கு நல்ல ஒரு உணவு. சிம்பிளான உணவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.